அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழி பயிற்சியில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. ஒரு பாடலை கொடுத்து ஒரு செய்யுளை கொடுத்து நயம் பாராட்டுக என்ற தலைப்பின்கள் கேட்டிருப்பார்கள். ஒரு 5 மார்க் அல்லது 4 மார்க்குக்கு வரக்கூடிய ஒரு வினா தான் இது. இது பொதுவாக எப்படி எழுதுறது, ஒரு பாட்டு மட்டும் இல்லை எல்லா பாடலுக்கும் எப்படி எழுதுகிறது என்பதை இந்த நயம் பாராட்டுக இந்த பகுதியில் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு பாட்டு இப்படி இந்த பாட்டை கொடு. இது 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டின்னு சொல்லக்கூடிய கண்ணதாசனோட பாடல். இந்த பாடலுக்கு எப்படி நம்ம இலக்கிய நயம் பாராட்டுறது? முதல்ல இலக்கிய நயம் பாராட்டுறதுல என்னென்ன தலைப்புகளை நம்ம போடணும்னா, ஃபர்ஸ்ட்ல முன்னுரை போடணும். முன்னுரையில் எழுதலாம். இந்த முச்சங்கங்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் தமிழோட பெருமையை நமக்கு எடுத்து கூறுது. தமிழ் எப்படி வளர்ந்தது, சங்கங்கள் 3 சங்கங்கள் எப்படி வளர்த்தா அதை முன்னுரையில் தெளிவாக ஒரு 2-3 வரி எழுதுனா போதும் முன்னுரை. அடுத்தது இந்த பாடலை எழுதியக்கூடிய ஆசிரியரோட குறிப்பு. கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். இவர் சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர். இவர் ஒரு பேச்சாளர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆசிரியரை பற்றி எழுதுறார். அடுத்தது இந்த பாடலோட ஒரு திரண்ட கருத்து. இந்த பாடலில் எதுக்கு எழுதியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஒரு இது கொடுக்கலாம். வாழைக்கு குருத்து அழகு, பாட்டுக்கு கருத்து அழகு. ஒரு பாட்டுக்கு கருத்து அழகுன்னு கொடுத்துக்கிட்டு தமிழ் அன்னையை பற்றி, தமிழ் அன்னை ஆனவள் 3 சங்கங்களையும் அமைய காரணமாக இருந்தா, முச்சங்கங்களிலும் நல்ல அனுபவமும் நல்ல அறிவும் கொண்ட புலவர்களை ஒன்றாக கூட்டியவள் இந்த தமிழ் அன்னைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பாடலோட திரண்ட கருத்து. அடுத்தது இதோட மைய கருத்துக்கு ஒரு இது கொடுக்கலாம். வட்டத்திற்கு புள்ளி மையம், பாட்டிற்கு கருத்து மையம். இந்த பாடலில் தமிழ் அன்னையின் சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மைய கருத்தை நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த பாடலில் இருக்கக்கூடிய தொடை நயங்கள்னால் நமக்கு தெரியும். எதுகை, மோனை, ஏய்பு. எதுகைனா தெரியும், 2ஆம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய அந்த எதுகை. அந்த 2ஆம் எழுத்து எதெல்லாம் ஒன்றி வருதோ அதை முதல்ல எழுதணும். 2ஆம் எழுத்து ஒன்றி போல் வருவது எதுகை. மோனைனா முதல். அடுத்து நம்ம ஏய்புனா நமக்கு என்னன்னு தெரியும், இறுதி எழுத்து ஒன்றை போல் வருது, ஒரே ஓசையில் முடியக்கூடியது ஏய்பு. அது அந்த செய்யுள்ள எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம எழுத வேண்டும். அடுத்து இந்த செய்யுள்ள இருக்கக்கூடிய அன்னி நயத்தை நம்ம எழுதணும். இதில் என்ன அன்னி நயம் இருக்குன்னா, அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி என்ற வரியில் தமிழ் மொழியை பெருமைக்குரிய பெண்ணாக உருவப்படுத்தி உள்ளதால் இது உருவக அணி. இந்த அணியில் என்ன அணி இருக்குது, ஓமை அணி இருக்கா, மஞ்சள் புகழ்ச்சி அணி இருக்கா. அப்போ அந்த பாடலை பொறுத்து என்ன அணி இருக்கோ அந்த அணி நயத்தை நம்ம எழுதணும். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய சுவை நயம். இதில் தமிழ் மொழியோட பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடியது பெருமித சுவைன்னு சொல்லக்கூடிய அந்த சுவை இருக்குது. நம்ம ஒரு சுவை நயத்தை எழுதணும். அடுத்து முடிவுரை. இந்த பாடல் எல்லா இதுவுமே தமிழ் ஒரு இலக்கிய வளம் கொண்ட ஒரு பாடலாக அமைகிறது என்று சொல்லி இந்த பாடலோட முடிவுரையை எழுதணும். அப்போ நயம் பாராட்டுகன்னு கேட்டால் எந்த பாட்டு கேட்டாலுமே ஃபர்ஸ்ட்ல இந்த தலைப்புகள் வரணும். முன்னுரை, ஆசிரியர் குறிப்பு, திரண்ட கருத்து, மைய கருத்து, தொடை நயம், எதுகை, மோனை, இயைபு, அணிநயம், சுவை நயம், முடிவுரை சொல்லக்கூடிய இந்த இவ்வளவு தலைப்புகளையும் போட்டு அந்த பாடலுக்கு ஏற்றபடி அந்த பாடலோட பொருள் எல்லாத்தையும் நமக்கு எழுதுனா ஒரு 4 மார்க்காக இருந்தாலும் ஒரு 3 மார்க் நமக்கு கொடுத்துருவாங்க. இது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.